முக்கிய செய்தி, மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இல்ல நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க. யோ பாஸ்டா இருக்குறது என்னைய தப்பு? அது நமக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. இதற்கு முன்பு ஒரே கையெழுத்து போட்டு நீட்டை ரத்து செய்வோம் என்று அதிகாரமே இல்லாமல் ஒரு பச்சை பொய்யை சொன்ன ஒரு ஃப்ராடு கூட்டம் 5 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போது நேற்று மேடை ஏறி முழங்கிய இந்த திரையுலக பிரபலங்கள் ஃப்ராடுகார பசங்களா கையெழுத்து போட்டு ரத்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்களே, எங்கேயா ரத்து பண்ணீங்க? நான் உங்களை சொல்ல சார். 8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கு தலித் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. அதாவது வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசிருக்காங்க. என்னப்பா நான் ஏத்துது? தண்ணி வைங்கப்பா. இந்த கரப்பாம்பூச்சிகளை வளர விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களெல்லாம் அரிச்சு என்னையும் அரிச்சு நமக்கிடையே சாதிய மோதலை உருவாக்கி நமக்கிடையே மத மோதலை உருவாக்கி நீட்டு தான்றா பிரச்சனை, என்னடா சாதி பிரச்சனை இழுக்கிற, மத பிரச்சனை இழுக்கிற, எடுத்து விட்டேன்னு வச்சுக்க மொட்டை மொட்டை பொழந்துரும். முதல்ல ராஜ்மோகன் அமைச்சர் ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தானே எங்களுக்கு தெரியாது. எழும்பூர் தொகுதியில நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் ஓகே ஒரு தலித். ஏன்னா ஒரு ஆக்டிவிஸ்டா ஒரு யூடியூபரா இருந்து எந்த தலித் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காதவர் தான் அவர். வந்து ஆமா ராஜ்மோகன் தலித், ஆனா தலிதுக்காக குரல் கொடுக்கல. தலிதுக்காக தலிது மட்டும் தான் குரல் கொடுக்கணுமா என்ன? நாங்களாம் குரல் கொடுத்ததே கிடையாது. களத்தில் தலித்துகளுக்காக எத்தனை இளைஞர்களை இன்றைக்கு அட்வொகேட்டா மாத்திருக்கிறாரு. எவ்வளவு இளைஞர்களை படிக்க வச்ச ஒரு மாபெரும் தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்த பொழுது அவருக்கு ஓட்டு போடாத ஆள் நீங்க. அவருக்கு ஓட்டு போடாம திருட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் பிறகு அண்ணனை நாம் தவற விட்டு விட்டோம், அவருக்கு நான் ஒரு முறை கூட ஓட்டு போடலன்னு பேசினாலதான் நீங்க. எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? எங்கள் அமைச்சர் ராஜ்மோகன் குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். புரியுதுங்களா? களத்துல சரியான போராளிகளே உங்கள் கண்களுக்கு தெரிவதே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் திமுக, அவன் கொடுக்கிற அஜெண்டா, அதுக்கு தகுந்த மாதிரி சில நடிப்பு, 2 பட வாய்ப்பு, இதுதான் உங்களுடைய பொழப்பு இல்லையா? எங்கள் அமைச்சரை குறித்து பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கு உங்களுக்கு? இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே, போ ஓடா. பார் ரஞ்சித், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சமுதாயத்துல அவர் தலிதே இல்லை அப்படிங்கிறது எனக்கே நீ சொல்லிதான் தெரியும். அப்ப நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருந்திருக்கோம், ஒன்னாதான் பேசியிருக்கோம், ஒன்னாதான் சிரிச்சிருக்கோம். அப்ப இங்க எந்த இடத்துலயுமே சாதி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம இருந்திருக்கு. ஆனா நீ என்ன சொல்ற, அவன் தலிது, அவன் இப்ப பெரம்பூர்ல தனி தொகுதியில் நிப்பாட்டின பிறகுதான் தலிதுன்னு எனக்கு தெரியும். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திக்கி போடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. 5 வருஷம் கோமால இருந்துக்கிட்டு 8 வருஷம் எதை பத்தியும் பேசாம இருந்துக்கிட்டு இப்ப வந்துகிட்டு எங்களை அதை செய்யல இதை செய்யல அப்படிலாம் சொல்லக்கூடிய பல கரப்பான் பூச்சி. அப்படியுமா அவர் போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். தாயா எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு குழந்தை இருக்கா, அவளும் ப்ராட்டஸ்ட் பண்றா, அவளும் சில விஷயத்துக்காக போராடுறா. அப்ப அவளுடைய சேஃப்டி என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு உள் மனசுல வயதெல்லாம் கலக்கு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? தேவதர்ஷினி அவங்க பேசலாம் நானும் பார்த்தேன். அக்கா யாரு தெரியுமா? ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு வரேன், அக்கா யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். வேலம்மாள் போதி கேம்பஸோட 40 நாட்கள் நீட் கிராஷ் கோர்ஸ் சேருங்க. நேஷனல் லெவல்ல டாப் ஸ்கோரர்ஸ், கிரேட் டாக்டர்ஸ் நம்ம போதி கேம்பஸ்ல இருந்து உருவாங்க. சிம்ரன்ஸ் என்னடா இது, என்னம்மா இது? ஆசை வாங்கிக்கிட்டு கூவன இந்த தேவதர்ஷினி அப்படிங்கிற இந்த காக்ரோச் தான் இப்ப காக்ரோச் மீட்டிங்ல போய் கரப்பான் பூச்சிகளுடன் உட்கார்ந்து இந்த கரப்பான் பூச்சிகளுடைய பெயரை கெடுப்பதற்காக வெளிவந்து கத்திக் கொண்டிருக்கிறது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? கட்சியே ஆரம்பிக்காதப்ப இந்த கூட்டத்தில் மூஞ்சில கட்சி கட்டிட்டு வந்து உட்காருவாங்க. ஆனா கட்சி ஆரம்பிச்ச உடனே அவன் வரமாட்டாங்க. அவர்களை நீங்க புரிஞ்சுக்குங்க. அண்ணனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம், ஆட்டு அமீர் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் எனக்கு அதுல உடன்பாடெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாபர் சாதிக்கினுடைய உற்ற தோழனாக இருந்து ஒரு கட்டத்துல நான் தோழனே கிடையாது அப்படின்னு சொல்லி போதைப் பொருள் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஹராம் அப்படிலாம் சொல்லி மாறி ஒரு பக்கமா உருண்டுகிட்டு நின்ன அண்ணன் அமீர் அவர்கள் வந்து பேசுறார். டேய் சொம்பு திருடி திருட்டு நாயே, நீ பேசக்கூடாதுடா பஞ்சாயத்துல. மேடம், ஆட்சிக்கு வந்து 3 மாசத்துல இவ்வளவு கடுமையா இந்த அரசை விமர்சிக்கிறீங்க. கடந்த 5 வருஷமா நாங்க ஆட்சிக்கு வந்தோட நீட்டை ஒழிச்சிடுவோம்னு சொன்ன படம் காட்டின அரசை ஏன் பேச மாட்டீங்க? என்கிட்ட போய் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டா எனக்கு எப்படிங்க தெரியும்?
ஏங்க படம் காட்டின அரசு நாங்க ஒன்னும் வெட்டியா இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி செயலாளராக தான் நாங்க இங்க பொறுப்பேற்று இருங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார். என்னென்ன ஸ்டெப் எடுத்தோம் 2001ல 2021ல ஆட்சி அமைத்தவுடன் முதல் வேளையாக இந்த அறிக்கையை மேஜை மேல போஸ்ட்மேனாக இருந்த ஆளுநர் அவர்கள் வெட்டியா வச்சிருந்தாங்க. நாங்க தொடர்ந்து போராடினோம். எங்களுடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் நாங்க ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் சொல்லிட்டாராம், எங்க சிந்திக்கக்கூடிய தமிழ்நாடுங்க அப்படின்னு சொல்லி. சிந்திக்கக்கூடிய தமிழ்நாடு அதெல்லாம் கிடையாதுங்க. அப்படி ஒரு சிந்தனை கூட்டம்லாம் இப்ப இல்ல. அப்படி சிந்திச்சுட்டு இருந்த கூட்டம்லாம் போயிருச்சு. வேணா போய் பாருங்களேன், அங்கே ஒரு அந்த டிக்கெட்டுக்காக காத்துட்டு இருப்பாங்க, இல்லாட்டி படம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அண்ணன் விஜய் அவர்களுடைய படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு எதிராக ஆயா ட்விஸ்ட் பண்றாராம். எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கி தான் சாக போற. ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அறிவு கரப்பாம்பூச்சி, இந்த பா ரஞ்சித் கரப்பாம்பூச்சி, வெற்றிமாறன் கரப்பான்பூச்சி, அடுத்ததா இந்த இப்ப வந்திருக்க அமீர் கரப்பாம்பூச்சி, இது சத்யராஜ் அப்படின்னு சொல்லும்போது அது ஆல்ரெடி ஜோம்பி தான். அதனால அதை பத்தி எல்லாம் பேசிட்டு காரியம் கிடையாது ப்ரோ. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. முஸ்லீம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அவங்களுக்குள்ளேயே வர்றவனுங்க இந்து முஸ்லீம். இந்துக்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? சனாதான மொழிக நீட்டு ஒழிக. என்னடா இது, எங்க கனெக்ட் பண்றீங்கடா அப்படிங்கறதே தெரியல. பாத்தீங்களா, நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. இவனெல்லாம் எதுக்கு துடிச்சிட்டு இருக்கானுங்கன்னா, நீட் அப்படிங்கிறது ஒன்று ரத்து ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாஃபியா இருக்கு பாருங்க, அதாவது நிறைய மருத்துவமனைகள், மருத்துவ கல்லூரிகள் வச்சிருக்கக்கூடிய இந்த மாஃபியா, பல் மருத்துவ டாக்டர்ஸ், இல்லாட்டி அதுக்கு அந்த படிப்பை சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலேஜஸ் வச்சிருக்கிற இவனையெல்லாம் கோடி கணக்கில் அள்ளலாம். ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. இங்க எந்த மனநிலைமையிலடா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இவனை பொறுத்த வரைக்கும் இப்ப திமுக விழுந்துருச்சு. இதே பா ரஞ்சித்துக்கும் திமுகவுக்கும் ஏகப்பட்ட கிளாஷ் வந்துச்சு. இதே திமுக காரங்க பா ரஞ்சித் அடிக்க ஆரம்பிச்சாங்க. திமுகவினுடைய வாடகை வாய்கள் யூடியூப்கள் பா ரஞ்சித் அவர்களை அடிக்க போது அவருக்கும் நம்ம சப்போர்ட் கொடுத்தோம். நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? விசாரணை என்ற பெயரில் தங்களை துன்புறுத்தக் கூடாது என செந்தில் பாலாஜி, அசோக் குமார் மனு அளித்திருந்த நிலையில் தற்போது செந்தில் பாலாஜியின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சின்னாவோட ஒரு முகத்தை தானே நீங்க பாத்திருக்கீங்க, இவனோட வெறி முகத்தை நீங்க பார்த்தது இல்ல. நாளைக்கு பாப்பீங்கடா. எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாதான் நான் காலை விடுவேன். டெல்லியில் நடக்கிற போராட்டத்தை பத்தி பேசிட்டோம். கடந்த 5 வருஷமா ஒரு போராட்டத்துல கூட வந்து பங்கேற்காத நடிகர்கள்லாம் நேற்று தன்னெழுச்சியா முன் வந்து போராட்டம் நடத்துறாங்களே சார். இதுக்கு முன்னாடி போராட்டத்தில் 5 ஆண்டுகளா பங்கேற்று இருந்தா படம் ரிலீஸ் ஆகுது, தியேட்டர் கிடைக்காது. நீ இப்ப ஏற்பாடு பண்ணுவியா? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே.